ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ஹேண்ட் எம்ப்ராய்டர்ட் சோக்கர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சோக்கர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நான் ஹைட் 2.5 சென்டிமீட்டர் இருக்க மாதிரியும் விட்த்து 18 சென்டிமீட்டர் இருக்க மாதிரியும் நான் சோக்கர் பண்ண போகிறேன். ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம இந்த ஹோல்டரில் நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் நான் ஒரு 2.5 சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம பேக் சைடில் கவர் பண்ண முடியும். இப்போ நம்ம சோக்கர் செய்யறதுக்கு தேவையான பீட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 5 to 6 பீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நீடில் அந்த பீடோட லாஸ்ட் பீடோட எண்டில் இன்சர்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் இருந்து இன்சர்ட் பண்ணி பேக் சைடாக அதை நம்ம புல் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த நீடில் மறுபடியும் பேக் சைடில் இருந்து அந்த லாஸ்ட் பீடுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கணும். இப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த பின்னாடி இருக்கிற பீட் லாஸ்ட்டாக இருக்கிற பீட்டிலேருந்து நம்ம மறுபடியும் நீடில் விட்டு எடுக்கும் போது இப்போ நம்மளோட ஸ்டிச் டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் பீட்ஸ் எடுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடியிலையோ இல்லாட்டி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்லேயோ இந்த மாதிரி நீங்கள் பீட்ஸை வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லா பீடும் நம்மளுக்கு நீடிலேயே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோமோ அதே ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லா பீடுக்கும் சிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்தா தான் அது நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் இப்போ செகண்ட் லைன் பண்ண போகிறோம். செகண்ட் லைன் பண்ணுறதுக்கு 2 ஒயிட் பீடும் அதுக்கப்புறம் 3 டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் பீடும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம இது செகண்ட் லைனாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 10 அந்த மாதிரி பீட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அதே ப்ராசஸை நம்ம ஃபுல்லாக பீடை இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லைன் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி எல்லா பீடையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த நீடிலில் லாஸ்ட் பீடுக்கு முன்னாடி விட்டு பின்னாடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு ஒரு பீடுக்கு முன்னாடி நீடில் மறுபடியும் பேக் சைட்லேருந்து விட்டு இப்போ எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த கடைசி பீட்டில் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா பீடுக்கும் நீங்கள் ஜிக்ஸாக்காக ஒரு பீடுக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். முக்கியமாக இது கார்னர் பீடுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்போ தான் நம்ம ஃபேப்ரிக்கை க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பீடு லூஸாக இல்லாமல் இருக்கும். அப்போ தான் நம்ம அடுத்த ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த செகண்ட் ரோவையும் முடிச்சாச்சு. செகண்ட் ரோவை முடித்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு பீடை ஆட் பண்ணிவிட்டு நீடில் பேக் சைடாக எடுத்துகிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பைப் பீடு யூஸ் பண்ண போகிறோம். பைப் பீடு அதுக்கப்புறம் ஒரு சம்கி சீக்வென்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பீடு. இப்போது இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு லெவல் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த பைப் பீடை வச்சுட்டு சென்டரில் ஒரு சம்கி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டயக்னலாக அந்த பீடை இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த அந்த பைப் பீடோட டாப் சென்டர் இருக்குல்ல அந்த சென்டருக்குள்ள கீழே ஒரு சம்கியும் ஒரு பீடும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சம்கியை எங்கே இன்சர்ட் பண்ணீங்களோ அதே இடத்துலையே நம்ம முன்பக்கமாக அந்த நீடலை இன்சர்ட் பண்ணி நம்ம எடுத்துடணும் நீடில் பேக் சைடு. ஸோ அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது அசையாமல் அங்கேயே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பைப் பீடை நம்ம ஆட் பண்ணுறோம். இதே ப்ராசஸை நம்ம இந்த ஸ்டெப் ஃபுல்லாக பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நீடிலில் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆரி ஒர்க் இருக்கிற நீடில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது நான் ஒரு செப்பரேட் வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இது ஆரி ஒர்க் தெரியாமல் நம்மளுக்கு பட் இந்த சோக்கரை நம்ம எப்படி ஹேண்ட்லேயே ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த இதை நான் பண்ணியிருக்கேன். என்னோட நிறைய வியூவர்ஸ் எங்கே நீங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறீங்க, எங்கே வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா டிசைன் கார்ட் வெப்சைட்லேருந்து தான் நான் வாங்கினேன். எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரீ ஷிப்பிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களோட வெப்சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 40,000 ப்ளஸ் ஃபேப்ரிக்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய எம்பலிஷ்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. சீட் பீட்ஸு அதுக்கப்புறம் நிறைய எம்ப்ராய்டரி அதுக்கப்புறம் எல்லா விதமான கிராஃப்ட்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடைஸ் ஜுவல்லரி அதான மெட்டீரியல்ஸும் இருக்குது. டிசைன் கார்ட் வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணுறாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் டைமுக்கு டெலிவரி ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் பேக்கேஜிங்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது.
ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தானா செக் அவுட்டில் வந்து RS Lakshmi 10 அப்படிங்கிற என்னோடய கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னு உங்களுக்கு 10% எக்ஸ்ட்ரா ஆஃபரும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் லைன் ஃபுல்லாக நான் சம்கி வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு சம்கியை வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப் வந்து ஒரு 5 mm இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சீட் பீடை வந்து வச்சு சர்க்கிள் மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். நான் எல்லாத்தையும் 1 by 1 ஸ்டிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 5 இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் இதில் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா மிரர் கூட இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா பேக் சைட்லேருந்து நீடில் ஃப்ரண்ட் சைடாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டார்க் ப்ளூ கலரில் இருக்கிற நீடில் வந்து சீட் பீடை வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போது சீட் பீடை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 டைப்பாக வந்து பண்ணலாம். ஒன்று வந்து ஹாஃப் சர்க்கிளை மட்டும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சீட் பீடை ஒரு 2 இதுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் அது எங்கேயும் அசையாமல் இருக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபுல் ரவுண்ட் ஷேப்க்கு தேவையான ஃபுல் சீட் பீடையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டாப் பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி கவர் பண்ணுற மாதிரி நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த நீடில் இன்சர்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா நம்ம நீடில் வந்து எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல நீடில் மறுபடியும் இன்சர்ட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீதி ரிமைனிங் இருக்கிற இடம் வந்து நம்மளுக்கு வந்து மூவ் ஆகும்ல, அதுக்கு அந்த கண்ணாடி பக்கத்துலேயே ஆப்போசிட் சைடில் இன்சர்ட் பண்ணி உள்ளேருந்து வெளில எடுத்து அதுக்கப்புறம் வெளி பக்கமாக மறுபடியும் எங்கே எடுத்தோமோ அதே சைட்லேயே உள்ளேருந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடில் விட்டுறணும். இப்போது நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே ப்ராசஸ் தான் நான் ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா யூஸ்ஃபுல் சொல்லிவிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும் என்னோடய வீடியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் நான் ஏன் ஃபுல் ஃபேப்ரிக்கை கவர் பண்ணலன்னு நம்ம பர்டிகுலராக ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் நம்ம வந்து சோக்கரை வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்டையராக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக்கை வச்சு நான் இங்கே வந்து ஃப்ரேமில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக நம்ம இந்த ஒர்க்கை வந்து முடிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கையில் பிடிச்சி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு, உங்ககிட்ட ஃப்ரேம் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு புக்கை வந்து நீங்கள் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த சைடில் ஒரு 4-5 புக்கு, இந்த சைடில் சேம் ஹைட்டில் இருக்கிற மாதிரி 4-5 புக் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நடுவில் இந்த ஃப்ரேமை வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு கேப்பும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு அந்த ரவுண்டாக நம்ம எல்லா சீட் பீட்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு சம்கியும் ஒரு ஒயிட் பீடும் எடுத்து நம்ம வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். முன்னாடி நான் எப்படி அந்த ஸ்டெப்பில் சொன்னல அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். அதுக்காக 2 ஒயிட் பீடு அதுக்கப்புறம் வந்துட்டு 3 டிரான்ஸ்பரண்ட் பீடு அந்த லைன் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஒயிட் பீட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அதே மாதிரியே நம்ம வந்து மற்ற 2 சைடையும் நம்ம போட்டு ஃபுல்லாக ஒயிட் பீட் போட்டு கவர் பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறம் பேக் சைடாக நீடில் வந்து விட்டு வெளியில் எடுக்கணும். முடித்ததுக்கப்புறம் நம்ம நீடில் வந்து பேக் சைடில் ஒரு இடத்துல கொஞ்சோண்டு ஒரு துணியில் வந்து எந்த பீடும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு 2 சுற்று சுற்றிட்டு அந்த நீடில் வெளியில் எடுத்தால் நம்மளுக்கு வந்து நல்லா டைட்டாக ஒரு நாட் விழுந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த பீடும் வந்து மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் வந்து ஒர்க் இருக்கும். நம்மளுக்கு வந்து அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து அதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த சோக்கரோட டிசைன் பார்ட்டை வந்து முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரேம்லேருந்து நான் வந்து அந்த கிளாத்தை தனியாக எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கேன்வாஸ் க்ளாத் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கேன்வாஸ் க்ளாத்துங்கிறது நம்ம வந்து ஷர்ட்டில் காலருக்கு யூஸ் பண்ணுவோம். இது நல்லா திக்காக இருக்கும். ஓகேவா? இதோட சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 18 சென்டிமீட்டர் × 2.5 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம்
நம்ம அதை வந்து இப்போ பேக் சைடில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பின்னாடி இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு அந்த கேன்வாஸ் க்ளோத்தை எடுத்து நான் வந்து வச்சுருவேன். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம்னு, நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிற அந்த துணியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மடிச்சுக்கலாம். அப்படி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லா இடத்தையும் செக் பண்ணிக்கோங்க. அதாவது எல்லா இடமுமே கரெக்டாக நம்மளுக்கு பீட்ஸ் வரைக்கும் தான் தெரியுதா. சப்போஸ் அப்படி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே இருக்கிற கேன்வாஸ் க்ளாத்தை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்லேயும் நம்ம செக் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு ஒரு சைடில் சப்போஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை சிசர் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பீட் சொன்னல, அந்த டாப்பும் பாட்டமும் இருக்கிற பீடு வந்து லூஸாக ஆடக்கூடாது. அப்படி ஆடுச்சுன்னா மேபி வந்து எங்கேயாவது மாட்டிக்கிச்சுன்னா அது பிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் ஜிக்ஸாக் தையல் வந்து அந்த எண்டில் இருக்கிற பீட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சைடு ஃபுல்லாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கவர் பண்ணிடும். இந்த டோரி வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து இந்த டோரியை வந்து 2 சைட்லேயும் க்ளூ போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே இருக்கிற க்ளோத்தை வந்து போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற துணியை வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். எல்லா விதமான நியூ அப்டேட்ஸும் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர்எஸ் லக்ஷ்மி ஹேண்ட்மேட் ஜுவல்லரியை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா ரீல்ஸுமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ண ஃபேப்ரிக் க்ளூ வந்து நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற துணியை வந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கீழே வந்து டிசைன் தொங்கறதுக்கு மாதிரி டிசைன் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நீடில் வந்து பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 நூலுக்கு நடுவில் நீடில் விட்டு எடுத்திங்கன்னா இப்போ வந்து டைட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம 2 டைப் டிசைன் வந்து இந்த இடத்துல வந்து தொங்கறதுக்கான டிசைன் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த டேங்க்லிங் செய்யறதுக்கு ஒரு சீட் பீடு, ஒரு பை பீடு, ஒரு சீட் பீடு, அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் ட்ராப்பு, அதுக்கப்புறம் 3 பீடு. ஸோ இதை எடுத்துட்டு நம்ம அந்த பீடில் வந்து அந்த மறுபடியும் அந்த ட்ராப் பீடில் இன்சர்ட் பண்ணி எல்லா பீட்டுக்கும் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வந்து ஃபஸ்ட்டு அந்த ஊசியை வெளியில் எடுத்தோமோ அதே இடத்துலையே நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 mm டிஸ்டன்ஸ் வச்சுட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் இடத்துல பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் நீடில் எடுக்க போகிறேன். இதே மாதிரி 1 விட்டு 1 நம்ம பண்ணோன்னே நம்ம என்ன மேலே இருக்கிற பேட்டர்ன் பண்ணியிருக்கோமோ அதே பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகிடும். ஒரு பீடு வந்து பை பீடு இருக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து 3 mm இருக்கிற மாதிரி ஒரு பேர்ல் பீடை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து 2 ஒயிட் பீடு சீட் பீடு எடுத்துகிட்டு ஒரு பேர்ல் பீடு, அப்புறம் 2 ஒயிட் சீட் பீடு, அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் ட்ராப் பீடு, அதுக்கப்புறம் 3 சீட் பீடு. இதுதான் வந்து பேட்டர்ன் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்டையராக இந்த லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வியர் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் இயரிங் வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ நான் அந்த இதை வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுட்டு போயிடுங்களேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.